ஷேய் எப்பா விஷ்ணு பிரமா காமதேவன் காமாட்சி அம்மன் 2 பேருமே கைலாசத்தில் அமர்ந்துட்டாங்கப்பா. இது பெரிய கணக்கு. பிரித்து வச்சு காமதேவன்னா என்னன்னு தெரியுதா? காமத்தில் இருக்கிற கணக்கு இது. இது 8 நாட்டு சனி கையில் தான் உன்னை கொடுக்கணும். காமத்தில் இருந்து உற்பத்தியாகி போனான் மானிட பிறவி. அந்த காம கணக்கு இவர் வச்சுருந்தார். இவருக்கு தான் அந்த பவர், கடவுள்கிட்ட தான் இருந்த பவர். இதை பூரா அக்கா பிரித்து முக்காடு தொப்பி தாடி இந்த 3 மதத்துக்காரனும் பிரிச்சுட்டான். இந்து மதத்தில் உள்ளவன், இந்த பாதராக இருக்கிறவன், கிறிஸ்டின்னு எல்லா காலத்தையும் பிரித்து நாசம் பண்ணி கந்தல் கோலமாக இருக்குது. என்னடா நீங்களா படித்து என்னடா புண்ணியம்? உன் வீட்டில் உன்னால் உறவாட முடியாதா? அம்புட்டும் பாலாக்கி வச்சுருக்கான். பூரா 2ஆம் நம்பர் மருந்தை தின்னு படிப்பு எல்லாம் இயற்கையை கொடுத்தாரு. செயற்கையிலே விட்டு பாலாக்கிட்டான். சரி, கணக்கு வருவோம். ஏப்பா ஐயா காமதேவன் காமாட்சி 2 கணக்கில் உட்காந்துட்டார். ஐயா உட்காந்துட்டார். இன்றைக்கி பொழுது உட்காந்தாச்சே, கணக்கு உட்காந்துட்டார். ஆடு மாடு கோழி பறவைகளுக்கு தான் அந்த பவரை கொடுப்பார். மானிட பிறவிக்கு அந்த பவர் இல்லை, கட் பண்ணிட்டார். பூரா நக்க விட்டாரா? வயால நக்கு, உன் வீட்டில் நக்கு, உன் பொண்டாட்டியை நக்கு, நீ அடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கியா, அது நீ உன் வாரிசு நக்கு. அப்போ அந்த காமத்துடைய கணக்கு மானிட பிறவிக்கு இல்லை. அடுத்தாப்பில் ஆடு மாடு கோழி பறவைகள் புழுப்பூச்சி பறவை எல்லாத்துக்குமே அந்த காமத்து பவரை கொடுத்துட்டார். முக்கால் சத்தியம். அது இயற்கையில் இருந்து இயற்கையை பெற்று அது இயற்கையில் உற்பத்தியாக போ. இந்த காமத்தில் மானிட பிறவிக்கு இல்லை, முடிச்சிட்டார். 1க்கு மேலே போகாது. அப்படியே குறைச்சி அப்படியே அந்த நோய், பூகம்பம், நிலநடுக்கம், மழை காற்று புயல் எல்லா வரையில் இடுபட்டு செத்து கிடப்பான் மானிட பிறவி, ஆணும் பெண்ணும். அதில் ஈயும் கொசுவும் உட்காந்து மாறி உயிரோடு போகிறவன்லாம் உட்காந்து குளோஸ் ஆகும். அவனே அதே குளோஸ் ஆகிரும். ஐயாலாம் இந்த சேட்டை பண்ண மாட்டார், ஐயாலாம் அந்த அடிக்க மாட்டார். நீ இட்ட தப்புக்கு, நீயா தப்பு செஞ்சதுக்கு, நீயா அந்த கொசு உனக்கு மேலே உட்காந்து உன் குடும்பமே நோய் உருவாக்கி அதிலே செத்து மடிஞ்சு போய்கிட்டே இருப்பான். மேலே 2 வழி மணி இவனை பூரா அள்ளி கொண்டு போய் எரிமலையில் கொண்டு போய் அங்கே எரியும். தக்க வெண்ணியில் போட்டு அந்த ஆவியை ஆற்றி விட்டணும். இதோட முடிஞ்சு வச்சுப்பா கணக்கு. முக்கால் சத்தியம்.